PS டிடிவி தினகரன் சசிகலா யாரு வேணா கட்சிக்கு வரலாம்னு சொல்லி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். அவர் யாருக்கு துரோகம் பண்ணாரு? யாரு வேணா விருப்பப்பட்டா கட்சியில சசிகலா அம்மா இல்லைன்னா நீ முதலமைச்சர் ஆயிருப்பியா? முடியுமா? தினகரன் உங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணலினாக்கா அந்த அம்மா உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்களா? மனசாட்சி படி அவர் ஒண்ணு வேண்டாம், சத்தியம் பண்ணி சொல்லுங்க அவங்க அம்மா அப்பா மேல. தினகரன் சார் நைட்ல 3 மணிக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி நமக்கு சரியா இருப்பாருமா இவருக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த அம்மா தேர்ந்தெடுத்தாங்க. அந்த அம்மா அந்த சொல்லி இவருக்கு சொல்லி தேர்ந்தெடுக்காம விட்டுருந்தா இவர் முதலமைச்சர் ஆயிருப்பாரா? அப்போ அந்த அம்மா இந்த அம்மா இவருக்கு துரோகம் பண்ணாங்களா நல்லது செஞ்சாங்களா? எங்க நன்றி இருக்கு, விசுவாசம் இருக்கு? தினகரனுக்கு எங்க இருக்கா? ஏன் முன்னாடியே சொன்னாரு, என்ன சொன்னாரு? தினகரன் அண்ணன் நமக்காக விசுவாசமா நல்லா பண்றாரு, கடுமையா எனக்காக உழைச்சாரு செஞ்சாருனாரு. எந்த தினகரனுக்கு நீ என்ன செஞ்ச? துரோகப்பட்டம் கொடுத்த. அந்த அம்மாவும் துரோகங்கிற 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வம் அந்த 11 எம்எல்ஏட இணைஞ்சு இவருக்கு வேலை செய்யாம இருந்திருந்தா இந்த கவர்மெண்ட் இருந்திருக்குமா? இருக்காது. 4 எம்எல்ஏ பற்றாக்குறையோட போயிருக்கும் இல்லையா? அப்ப நீங்க ஆபத்தான நேரத்துல காப்பாத்துறவங்க வேணுமா வேண்டாமா நினைச்சு பார்க்கணும். நீ அந்த 3 பேரையுமே 3 பேரை தவிர யாரு வேணா வாங்கன்னு சொல்றேனாக்கா உனக்கு விசுவாசம் இருக்கா? நன்றி இருக்கா? ஒரு மனசாட்சி இருக்கா? ஒரு 6வது அறிவு படிச்ச மனசுனுக்கு இருக்க வேண்டிய மனப்பாங்கு இருக்கா? பண்பாடு இருக்கா? அரசியல் நாகரிகம் இருக்கா? உனக்கு எத்தனை பேர் உனக்காக உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு இன்னொரு தடவை இன்னொரு பதவி வரணும்னா அதுக்கு ஒருத்தனை கொலை பண்ணா அந்த பதவி வரும்னாக்கா அதுக்கும் தயாரா இருக்கிறியா நீ? கொடநாட்டுல அந்த அம்மா உனக்கு வாழ் கொடுத்த அம்மா, மூச்சுக்கு மூச்சு இதய தெய்வம் அம்மாங்கிறீங்க ஜெயலலிதா அம்மாவை. அந்த அம்மா வாழ்ந்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏன் போடலன்னு நிருபர்கள் கேட்கறாங்க. இவர் சொல்றாரு தனியார் வாழ்ற வீட்டுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு போட முடியாதுங்கிறாரு. அந்த அம்மா தனியாரா? ஜெயலலிதா அம்மா இல்லைன்னா உனக்கு இந்த அரசியல் வாழ்க்கை வந்திருக்குமா? இன்னும் வெள்ள வியாபாரம் பண்ணிட்டு சைக்கிள் எடுத்து சுத்தி அர்குலஸ் சைக்கிள் ஆப்டோசர் போட்டு சுத்திட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வெளிநாட்டு கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்கிற எவ்வளவு கோடி பணம் பார்த்துட்டு இருக்கிற. ஒவ்வொரு தேர்தலுக்கு எப்படி பணம் எல்லாம் ஆகாயத்துல இருந்து மேல இருந்து விழுகுதா? நீ